Girius, இது நம்ம family. தஞ்சை திமுக மக்களவை தொகுதி வேட்பாளரை ஆதரித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நடைபயணம் மேற்கொண்டு வாக்கு சேகரித்து வருகிறார். கூடுதல் விவரங்களை வழங்க இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் காதருசேன். கூடுதல் விவரங்கள் என்ன? அதாவது ராதா, வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் முன்னிட்டு பல்வேறு அரசியல் கட்சியினரும் தங்களது வேட்பாளர்களை அறிவித்து பிரச்சாரம் தொடங்கியுள்ள நிலையில் தமிழக முதல்வர் நேற்று திருச்சியில் பெரம்பலூர் மற்றும் திருச்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டார். பிரச்சாரம் முடித்துவிட்டு நேரடியாக தஞ்சையில் உள்ள தனியார் விடுதியில் தங்கிய தமிழக முதல்வர் இன்று மாலை திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரியில் நாகை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளரையும் தஞ்சை நாடாளுமன்ற வேட்பாளரையும் ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். அதற்காக இங்கு வந்து சங்கம் ஹோட்டலில் தங்கியிருக்காரு. இந்த நிலைமையில பாத்தீங்கன்னா இன்று காலை வாக்கிங் செல்வதற்காக வந்த முதல்வர் நேரடியாக அன்னை சத்யா விளையாட்டு மைதானத்தில் வந்து வாக்கிங் சென்று போயிட்டு இருக்காரு. போகும்போது இங்க உள்ள பொதுமக்களிடம் தனது வேட்பாளருடன் வந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார். இதன் காரணமாக இங்க பாத்தீங்கன்னா விளையாடி கொண்டிருந்த மாணவர்கள், பெண்கள் அனைவருமே வந்து தமிழக முதல்வருடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தலுக்காக வாக்கு சேகரிப்பில் தொடர்ந்து ஈடுபட போவதாகவும் அறிவித்திருக்கிறார். பக்கத்துல பாத்தீங்கன்னா இந்த நடைப்பயணம் முடித்துவிட்டு அருகில் உள்ள காய்கறி சந்தைக்கும் சென்று அங்கேயும் வாக்கு சேகரிக்க உள்ளதாக தெரிகிறது. இந்த முதல்வருடன் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ், அதே போல தஞ்சை சட்டமன்ற உறுப்பினர், திருவையாறு சட்டமன்ற உறுப்பினர், தஞ்சை மாநகராட்சி மேயர் உள்ளிட்டோர் இருக்கிறார்கள். ராதா, தஞ்சை திமுக மக்களவை தொகுதி வேட்பாளரை ஆதரித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நடைபயணம் மேற்கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்கிறார். இன்றைய நாள் திட்டம் என்ன? முதலமைச்சருடைய இன்றைய திட்டம் என்ன? அதாவது இன்று காலை வந்து அவர் நடைபயிற்சி மேற்கொள்வதாக ஏற்கனவே அறிவித்திருந்தது. அதன் அடிப்படையில தான் இந்த காலை வந்து நடைபயணம் மேற்கொண்டு இருக்காரு. அன்னை சத்யா விளையாட்டு மைதானத்துல நடைபயிற்சி மேற்கொள்ளும் பொழுதே அங்கு அருகில் இருப்பவர்களிடம் தொடர்ந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அவர் பாத்தீங்கன்னா அன்னை சத்யா விளையாட்டு மைதானத்தில் பாதுகாப்புடன் வந்து இறங்கி உடன் ட்ராக்கிங் ஷூட்ல தான் வந்திருக்காரு. வந்துட்டு அந்த அப்படியே ஒரு நடைபயணம் மேற்கொண்டு இருக்காரு. அங்க உள்ள விளையாடக்கூடிய மாணவ மாணவிகள், அதே போல பெண்கள், இளைஞர்கள் அனைவருமே வந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வராரு. தொடர்ந்து இதை அடுத்து நேரடியாக தஞ்சை காய்கறி மார்க்கெட், காமராஜ் காய்கறி மார்க்கெட்டுக்கு சென்று அங்கு பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து தனியார் தங்கும் விடுதிக்கு செல்லக்கூடிய அவர் 10:30 மணிக்கு 16 அமைப்பினர், விவசாய அமைப்பினர் உள்ளிட்ட 16 அமைப்பினர் அவர் சந்தித்து ஆதரவு தெரிவிக்க உள்ளதாக தெரிகிறது. இதனைத் தொடர்ந்து ஓய்வெடுக்கும் அவர் இன்று மாலை சரியாக 6 மணிக்கு தனது வாகனத்தில், திறந்தவெளி வாகனத்தில் பிரச்சாரம் செய்தபடியே தொம்பன் குடிசை வரை சென்று அங்கிருந்து வேறு வாகனம் மாறி நேரடியாக கொரடாச்சேரிக்கு சென்று மேடை பரப்புரையிலும் ஈடுபட இருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி காதருசேன். அன்புள்ள Girius, இது நம்ம family.